ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எல்என் மீடியா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி நான் எப்படி பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நடக்கிற பிரச்சனை. அதாவது அமெரிக்கா ஈரான் மேலே போர் தொடங்குது. ஏன் நீங்கள் அணுகுண்டு வச்சுக்கக்கூடாது, அப்படி வச்சுருந்தால் தீவிரவாத கைகளுக்கு போய்கிறோம். அதனால் போர் நடத்துனாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துனாங்க. அது ஒரு கட்டத்தில் டெம்பரவரி சீஸ்ஃபயர் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு. பேச்சுவார்த்தையில் நாங்கள் அணுகுண்டு தயாரிக்கிறத ஒரு 20 வருஷம் தள்ளி போடுறாங்கிறதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தியில் ஈரானும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, சர்வதேச கடல் பகுதியில் யாரும் கப்பல்கள் போகிறத யாரும் தடுக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரெண்டு நாடுகளுக்கும். ஏன்னா அமெரிக்கா இந்த பக்கம் நின்றுட்டாங்க, ஈரான் அந்த பக்கம் நின்றுட்டாங்க. ரெண்டு பேரும் கையெழுத்திட்டு 2 பேருமே அந்த பாதையை விலகிட்டாங்க. இப்போ கப்பல் போயிட்டு இருந்தது. நேற்று ஆஃப்டர்நூனில் ஒரு கப்பல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஏன் நடத்துகிறான்னு கேட்டால், இப்போ ஈரான் சொல்லுது, நீங்கள் கப்பல் போகிறது ரைட்டு, அந்த கப்பல் எங்கள் வழியாக வாங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம், சின்னதாக நாங்கள் ஒரு டோல்கேட் வசூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி வசூல் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அதாவது பெரிய ஒரு 90% அமெரிக்காவுக்கு பெரிய தோல்வியாயிரும், ஒரு கேலிக்கூத்தாயிரும், பெரிய ஒரு கிண்டல் காலாயிருவாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையும் இந்த விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்படி பண்ணுனா இந்தியாவுக்கு நஷ்டம் தான். ஏன்னா ஒவ்வொரு கப்பலுக்கும் நம்ம பே பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பெரிய நமக்கும் நஷ்டம்தான். ஸோ அப்படி நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நிற்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அணுகுண்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது நீங்கள் உங்கள் எல்லையை ஒட்டி இருக்கிற கடல் பகுதிக்கு நீங்கள் ஒரு வசூல் பண்ணீங்க, டோல் போட்டு வசூல் பண்ணீங்க அப்படின்னா, மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ரூட்ஸ் இருக்குது. எத்தனை ரூட் இருக்குது? ஸ்டேட் ஆஃப் மலாக்கா இருக்குது, சுயஸ் கேனல் இருக்குது, பேபல் மண்டாப் இருக்குது, பனாமா கேனல் இருக்குது, போஸ்பரா ஸ்ட்ரீட் இருக்குது. இத்தனை இடங்கள்லேயே அவங்க டோல் போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலக பொருளாதாரமே ஒரு நிலையற்ற தன்மையாயிரும், ஒரு கொலாப்ஸ்ட் ஆயிரும், ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிரும். அதனால நீங்கள் டோல் வாங்கக்கூடாது, காசு டோல்கேட் போட்டு வசூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்கா ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இது உண்மைதான். அப்படி பண்ணாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மலாக்கா நம்ம கண்ட்ரோல் வரும். இந்தோனேசியா, சிங்கப்பூர் இது நம்ம வழியாக வரும். இந்த நாடுகள்லாம் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரோல் வரும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வசூல் பண்ண ஆரம்பிச்சோன்னா நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டில் நிற்கிறாங்க. இவங்க இல்லை எங்களுக்கு நான் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு நாங்கள் இந்த ஏரியாவை நாங்கள் எங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மேற்கொண்டு பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அப்படி பிரச்சனை எஸ்கலேட் ஆகி போச்சு அப்படின்னா, மறுபடியும் தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா, இன்றைக்கி கூட வெள்ளை மாளிகையிலேருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை கொடுத்துருக்கு. அதாவது வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வ அறிக்கைன்னா, ப்ரெஸ் செக்ரட்டரி கரோலினா லெவிட்டா இவங்க தான் வெள்ளை மாளிகையில் அதிபர்களுடைய செய்தியை ஊடகங்களுக்கு தருவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அந்த அம்மானா,